எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கைகளின் பிரயாசங்களை வர்த்திக்கப்படுங்கப்பா. கைகளின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நாலு வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர், மனமரங்குவீராக உதவி செய்யுங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தில் தெய்வ சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பலவீனங்கள், வியாதிகள் நீங்கி போகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை சந்திங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்குங்கப்பா. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் நடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரமாப்பா. நேர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. சற்று கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்குள்ளையும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. அதிகாலையில் எழுந்து தெய்வ சமூகத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க முடிய நாமத்தை உயர்த்த எங்களே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.